கனவை பார்த்துக்கிடுங்க. இது எப்படி உரிக்கணும் அப்படின்னா, இந்த பின் பகுதி இந்த சிறகு மாதிரி இருக்கும், அதை இப்படி கையை விட்டு எடுத்து அப்படி வந்துடும். அப்புறமா இந்த கொண்டைக்க பின் பகுதியில் இப்படி விரலரிசை உள்ள அழுத்தினா போதும், அப்படி பூ மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே ஒரு சின்ன ஒரு ஓடு இருக்கும், அந்த ஓடையும் பிடிச்சி எடுத்துட்டா போதும், அவ்வளோதான். அப்புறமா நீங்கள் கையை விட்டு லேசாக புஷ் பண்ணாலே போதும், அது பாட்டு வெளியே வந்துடும். இதுதான் இந்த கனவை உரிக்கிற மெத்தட், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த கொண்டை எடுத்துட்டு, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த கனவால் வந்து மை வந்து கலங்காமல் எடுக்கிறது எப்படி. இந்த முக்கில் பாருங்கள், ஒரு கட்டி, அதாவது ஒரு பிளாக் கலர் பெரிய டாட்டு மாதிரி இருக்கும். அந்த விளிம்பு பக்கத்தை இப்படி எடுத்து நகத்தை வச்சு பிச்சு எடுத்துட்டாலே நீட்டாக வந்துடும். ஆனால் இது வந்து லைட்டாக இது பிஞ்சிட்டா கூட தண்ணி ஃபுல்லும் கருப்பு கலர் மையாயிடும். இது நமக்கு தேவையில்லை. அப்புறம் இந்த கண் பகுதியை பிடிச்சிட்டு நசுக்கி விட்டால் வெளியே வந்துடும். அப்புறம் இந்த முன் பக்கத்தை எடுத்துட்டு இந்த பல்லு ஒன்று இருக்கும், இந்த கையை வச்சுட்டு அழுத்தி எடுத்தாலே நீட்டாக வெளியே வந்துடும். இதுவும் நமக்கு தேவை. ஆனால் இந்த கொண்டை கண்டிப்பாக தேவை. அதனால இந்த கொண்டையில் மஞ்சள் பயிர் இருக்கு பாருங்க, இதே லேசாக எடுத்துக்கலாம். இதுவும் தேவை. நமக்கு தேவை இவ்வளோங்க. இந்த கால் இருக்கு பாருங்க, இந்த கால் இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து அப்படியே ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவி இந்த கணவாயை நல்லா வெட்டிடலாம்.